நாம் தினமும் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக் இவையெல்லாம் ஒரே ஒரு பொருளிலிருந்து வருகிறது தெரியுமா? அதுதான் கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் ஒரே பொருள் அல்ல, அது பல வகையான ஹைட்ரோகார்பன் கலவைகள் கொண்ட திரவம். அதனால் அதை சுத்திகரிப்பு நிலையங்களில் ரிஃபைனரி வெப்பநிலையை பயன்படுத்தி பிரித்து பல பொருட்களாக மாற்றுகிறார்கள். பூமிக்குள் இருந்து எடுக்கப்படும் இந்த கச்சா எண்ணெயை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால் அதை பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். பெரிய அடுக்குமாடி போன்ற டிஸ்டிலேஷன் டவரில் மிகவும் அதிக வெப்பநிலையில் காய்ச்சுகிறார்கள். பின்னர் அது ஒரு உயரமான கோபுரத்துக்குள் அனுப்பப்படுகிறது. அந்த கோபுரத்தில் கீழே அதிக வெப்பம் இருக்கும், மேலே போக போக குளிராக இருக்கும். இதனால் ஒவ்வொரு பொருளும் வேறு வேறு உயரத்தில் திரவமாக மாறி சேகரிக்கப்படுகிறது. மேலே எல்பிஜி வாயு, அதற்கு கீழே பெட்ரோல், அடுத்து கெரோசின் மற்றும் ஜெட் எரிபொருள், பின்னர் டீசல், மிக கீழே லூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் டார் கிடைக்கிறது. இந்த முறையே ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது.